நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த நேரத்தில் இவர்களுக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுப்பதற்காக பெரிதும் பாடுபட்ட டிஜிபி செந்தமிழ் அரசி அவர்களுடைய முயற்சியை நினைத்து பார்க்கிறேன். அந்த முயற்சியை எடுத்ததற்காக அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பொது மன்னிப்பு வழங்குவதற்குரிய காரணங்களை பற்றி எடுத்துக் கூறுவதற்காக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு தலைமை செயலாளர் அவர்களே, காவல்துறை தலைவர் அவர்களே, சிறைத்துறை தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக பெரிதும் உழைத்த செந்தமிழ் அரசி அவர்களுக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுத்து அமைதியாக வாழ்க்கை நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உயர்திரு தலைமைச் செயலாளர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி செந்தமிழ் அரசி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை பற்றியும் பொது மன்னிப்பு அளிப்பதற்கான காரணங்கள் பற்றியும் உள்துறை அமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலாளர் அவர்களும் விளக்கமா எடுத்து சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்த இவர்கள் தலைவர் செழியன் இன்று இல்லை. மேடையில் இல்லை. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு பதிலாக அவர் இருக்க வேண்டிய இடத்தில் அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரியவரான
மலர்விழி இங்கே இருக்கிறார். தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறத விட மன்னிப்பதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டத்துல அப்படி ஒரு சாத்தியமே இல்ல. எல்லா குற்றவாளிகளையும் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டா குற்றங்களும் குறையாது, குற்றவாளிகளும் குறைய மாட்டாங்க, அதிகமா தான் ஆவாங்க. ஆனா இவங்கள மாதிரி இந்த சமுதாயத்தால பாதிக்கப்பட்டவங்க, வஞ்சிக்கப்பட்டவங்க, கொடுமைப்படுத்தப்பட்டவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்காக நேர்மையான வழியில போராடி தோத்து போய் திசை மாறி தீவிரவாதிகளா மாறினவங்களை மன்னிச்சா நாட்டுல அமைதி நிலவும். சட்ட ஒழுங்கு மீறப்படுறது குறையும். அது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு தனி மனிதனையும் வாழ வைக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றிய பெருமையும் அரசாங்கத்துக்கு கிடைக்கும். அரசாங்கத்துக்கு பெருமை கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? யாரோ பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு பொது மன்னிப்பு தரீங்க. தனி மனுஷன் ஒவ்வொருத்தனையும் வாழ வைக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமைன்னு சொல்றீங்க. ஆனா இவங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்களால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த தீவிரவாதிகளால பாதிக்கப்பட்டவனா? இவங்க ட்ரெயினுக்கு பாம்பு வச்சாங்க. அந்த ட்ரெயின்ல போன என் தம்பி உடல் சதறி செத்தான். இவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கிற நீங்க செத்து போன என் தம்பியை திருப்பி கொடுக்க முடியுமா? திருப்பி கொடுக்க முடியாது. இல்லனா என் தம்பி தான் திரும்ப வருவானா? வர மாட்டான். அப்புறம் எதுக்காக பொது மன்னிப்பு கொடுக்கறீங்க? மறுபடியும் ட்ரெயின்கள் பத்தி எரியக்கூடாதுங்கிறதுக்காக. உன் தம்பி மாதிரி எத்தனையோ தம்பிகள் உடல் செதறி சாக கூடாதுங்கிறதுக்காக. பல உயிர்கள் பாதுகாக்கிறதுக்காக. அப்போ இவங்கள பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? உங்க அரசாங்கம் பயப்படுதா? யார பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்ல. கொலை பண்றவங்களுக்கு முன்னெல்லாம் கொடுக்கப்படுற தண்டனை தூக்கு தண்டனை. அந்த தூக்கு தண்டனையே கூடாதுன்னு எவ்வளவு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சது. எத்தனையோ நாடுகள் அந்த தண்டனையை நிறுத்திடுச்சு. இந்தியாவிலையும் அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. ஒருத்தர் சாவுக்கு காரணமானவன் சாகணுங்கிறது சரியான தீர்வு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அது என் கருத்து மட்டும் இல்ல, எல்லாருடைய கருத்தாவும் இருக்கும். நான் கேக்குறேன், இவங்களை தண்டிச்சா மட்டும் உன் தம்பி திரும்பி வந்துருவானா? நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டோட எல்லையில பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் தங்களை அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்களே ராணுவ வீரர்கள். எந்த நேரத்துல வேண்டாலும் யுத்தம் வரும், எந்த நேரத்துல வேண்டாலும் சாவு வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா எந்த நேரத்துல வேண்டாலும் உயிர் போகுங்கிறது மட்டும்தான் உண்மை. அது தெரிஞ்சுதானே ராணுவத்துல சேர்றாங்க. ராணுவத்துல போய் சேர்ந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு யாருமே ராணுவத்துக்கு போகாம இருந்தா நம்ம நாட்டை யாரு பாதுகாப்பாங்க? எல்லையில ராணுவம் இல்லைன்னா நீங்களும் நானும் நிம்மதியா இருக்க முடியுமா? பாதுகாப்பா இருக்க முடியுமா? அவங்க உயிரை கொடுக்கிறது நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு சொல்றது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி இவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கிறதும் நம்ம நாட்டை பாதுகாக்கத்தான். அதுதான் உண்மை. அதுக்காக தான் இவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சு. பொது மன்னிப்பு வாங்கறதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்காங்களே இவங்க யாரும் எனக்கு சொந்தக்காரங்க இல்ல, அமைச்சருக்கு சொந்தக்காரங்க இல்ல. இங்க இருக்காங்களே அதிகாரிங்க, இவங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல. அதனால இவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறதுல சுயநலம் இல்ல, பொது நலம் மட்டும்தான் இருக்கு. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, புரியுது. நான் உங்களை மட்டும் சொல்லல, இவங்களால பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எங்களை வந்து பாருங்க. உங்க இழப்புக்கு அரசாங்கம் என்ன ஈடு செய்ய முடியுமோ
அதை செய்யறதுக்கு நாங்க முயற்சி எடுப்போம். உங்களுக்கு நாங்க துணையா இருப்போம். உங்க குடும்பத்துல யாருக்காவது வேலை வேணுமா, தொழில் பண்றதுக்கு உதவி வேணுமா, இல்ல படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா கேளுங்க. கண்டிப்பா இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, ஒரு நல்லது நடக்கணும்னா சில இழப்புகளை நம்ம மறந்துதான் ஆகணும், மன்னிச்சுதான் ஆகணும். நீங்க இவங்களை மன்னிச்சு இவங்க வாழ்றதுக்கு வழி காட்டுங்க பிளீஸ். சாரி மேடம், எத்தனை நாள் மனசுல இருந்த கோபம் அதான் கொட்டி தீத்துட்டேன். அவங்கள மன்னிக்கிறதுக்கு முன்னாடி என்ன முதல்ல மன்னிங்க மேடம். மலர்விழி வாங்க. எல்லாரும் ஜிஹெச்சுக்கு போய் செலியனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா மலர், நாங்கெல்லாம் செலியனை போய் பார்க்கறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு மலர். பண்ணலாம். என்ன மலர் யோசிக்கிற? இல்ல, அரசி மேடத்துக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு யோசிச்சேன். என்ன மலர் நீ, நம்ம என்ன ஜெயிலியா இருக்கோம் அவங்க கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கறதுக்கு? இப்ப நம்ம விடுதலை ஆயாச்சு, எங்க வேணாலும் போலாம், யார வேணாலும் பார்க்கலாம். அரசாங்கத்துக்கிட்ட நாம கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா ஆயுதம் தூக்க கூடாது, தப்பு பண்ண கூடாது, சரி நான் பார்க்க கூடாது ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்.
நீ வேற. மலர், நமக்கு விடுதலை கிடைச்ச சந்தோஷத்தை செலியங்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட வேண்டாமா மலர்? கட்டாயமா. நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீயே கேட்டுக்க வேணாமா மலர்? ஆமா மலர். ஆமா மலர். அப்படி இல்ல சுரேஷ், நாம விடுதலையானதுக்கு காரணமே அரசி மேடம் தான். அவங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அந்த யோசனையில தான். சரி கேளு அவங்கள்ட்ட. கேளு. அவங்க கிட்ட கேளு. வணக்கம் மேடம். எஸ். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன மலர்? ஓ, என்ன சொல்றாங்க? இவங்க எல்லாரும் செலியனை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆமா ஆமா மேடம். எல்லாரும் ஆசைப்படுறோம். அவங்க பார்க்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் பார்த்து தானே அவங்க. போலாம் மலர். அப்பாடா, மனசுல இருந்த பாரம்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குடா. ஆமாண்டா மது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிறந்த மண்ணை மிதிக்க போறோம்னு நினைக்கும் பொழுது பா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மலர், சொந்த பந்தங்கள்லாம் பார்க்க போறோம்னு நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. நம்ம எப்படிலாம் வாழணும்னு நம்ம அம்மா அப்பா கனவு கண்டாங்களோ அதே மாதிரி அரசாங்கம் நம்மளை வாழ வைக்க போகுது. அரசியலுக்கு போய் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆசை எனக்கு வந்துருச்சு. இந்த காலத்தில் அரசியல்வாதியா இருந்தா மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது குழஞ்சி. அரசியலுக்கு போயிட்டா நாமளும் நல்லவனாவும் இருக்க முடியாது. நாமளே பேசிட்டு இருக்கோம், சரியா என்ன நினைக்கிறேன்னு தெரியலடா. மலர், நான் ஒன்று சொல்லட்டுமா? நாம எல்லாரும் எங்கெங்கேயோ தனித்தனியா இருந்தோம். ஏதோ பல காரணங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம். மறுபடியும் நம்ம தனித்தனியா ஆயிடாம ஒன்னாவே இருக்கணும். செலிய மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. சரியா என்ன சொன்னாலும் நம்ம ஏத்துக்கணும்டா. நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒண்ணு இருக்கு. அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. எதை பத்தி சொல்ற குழஞ்சி? ஏன் உனக்கு தெரியாதா? மறந்துட்டியா? செழியனுக்கு மழை இருக்கும், கல்யாணம் வைக்கணும் நாம பேசிக்கிட்டோமே, என்னாச்சு? ஆமா, அடுத்த கட்டம் அதான் நடக்க போதே. என்ன மலர், என்ன எதுவுமே பேசாம இருக்கிற? சரி சரி, மனசுக்குள்ள சந்தோஷம் வெளியில தெரியுது. நம்மள விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா செடியை ரொம்ப சந்தோஷப்படுவான்ல? ஆமாண்டா, ஆனா செழியனை பார்த்தாலே நான் அழுதுருவேன்டா. ஏன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. என்ன மலர், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏய், நமக்கே இவ்வளவு கனவுகள் இருந்தா மலருக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கும். என்ன மலர், நான் சொல்ற சரிதானே?
என்ன மலர் இங்கதான் செழியன் இருக்கானா? எங்க இருக்கா? செழியனை பார்த்தாதான் சந்தோஷம். தலைவா சரியா? தலைவா சரியா? எங்க இருக்காப்ல? சரியா? எங்க இருக்கிற? சரியா? சரியா? மேடம், இப்ப என்ன பண்ணலாம்? உண்மையை சொல்லணும். சொல்லிட்டு உன்னை மீறி அவங்க எதையும் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. செழியனோட லட்சியம் நிறைவேறணும். மேடம், இப்ப என்ன பண்ணலாம்? உண்மையை சொல்லணும். சொல்லிட்டு உன்னை மீறி அவங்க எதையும் செஞ்சிடக்கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. செழியனோட லட்சியம் நிறைவேறணும். என்ன மலர் ஃபுல்லா தேடிட்டோம். செழியன் எங்க? ஆமா மலர், மேல எல்லா இடமும் தேடியாச்சு. செழியனை காணோம். எங்க இருக்காரு? சொல்லு மலர். செழியனை பார்க்கணும். செழியன் இல்ல. எங்க இருக்காரு? இங்க இல்ல, வெளியில எங்க இருக்காரு? சொல்லு மலர். வேற எங்க இருக்காரு? சொல்லு மலர். சொல்லு மலர். நாங்க எவ்வளவு ஆளோட எல்லாரும் தெரியுமா? சொல்லு மலர். சொல்லு. செழியன் உயிரோட இல்ல. சொல்லு மலர். செழிய இறந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும். செந்தமிழ் அரசு மறைக்க சொன்னாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான்டா. அப்படி நடந்துச்சுன்னு உண்மை தெரிஞ்சாங்களா? நீங்க எங்களை பத்தி என்ன நினைச்சீங்க? நாங்க நினைச்சா உங்க டிபார்ட்மெண்ட்டே நாசம் பண்ணிடுவோம். நீங்க பேர் வாங்குறதுக்கு மறைக்க சொன்னீங்க. டிபார்ட்மெண்ட் அடிச்சுன்னு வரேன்டா. ஏய், இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து நான் இவ்வளவு சாதனை பண்ணிருக்கேன். அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எவ்வளவு பேர் வாங்கியிருக்கேன். புதுசா பேர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்புறம் மறைக்க சொன்னீங்க. டேய், கிளம்புங்கடா.
மாமனை இந்த டிபார்ட்மெண்ட் ஜெயில எல்லாத்தையும் நான் சொல்றது கேளு. ஒண்ணு விடாம செழியன் உயிரோட இருக்காருன்னு சொன்னதுனாலதான் நீங்க கலவரத்தை நிறுத்துனீங்க. இல்லனா நிறுத்திருக்க மாட்டீங்க. நீங்க நிறுத்தலனா உங்களுக்கு பொது மன்னிப்பு கிடைச்சிருக்காது. நீங்க விடுதலை ஆயிருக்க மாட்டீங்க. சும்மா சும்மா சத்தம் போட்டுட்டு நமக்கு பொது மன்னிப்பு கிடைக்கணும், நம்ம விடுதலை ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மறைக்க சொன்னாங்க அரசி. அதனாலதான் நான் மறைச்சேன். போதும், போய் பேசுற நீ. நிறுத்து. செழியன் செத்துட்டாருன்னு தெரிஞ்சதோ உங்களை விட நான் துடிச்சேன். செழியனை நீங்க தலைவரா மட்டும் தான் நினைச்சீங்க. ஆனா நான் அதுக்கும் மேல நினைச்சேன். விடுதலை கிடைச்சதோ எப்படி எல்லாம் வாழணும் நீங்க நினைச்சீங்களோ அதை விட அதிகமா நான் கனவு கண்டேன். இப்போ என் கனவுகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா என் கனவுகள் மட்டும் அழிஞ்சா பரவாயில்ல, உங்க கனவுகள்லாம் அழியக்கூடாது. அதனாலதான் செழியன் செத்ததை நான் மறைச்சேன். காட்டுல இருக்கப்போ நானும் செழியனும் நிறைய தனியா பேசுவோம். நீங்களும் பாத்திருக்கீங்க. ஆனா எங்களை பத்தி மட்டும் பேசணும்னு நீங்க நினைச்சீங்க. எங்களை பத்தியும் பேசணும், ஆனா உங்களை பத்தி தான் அதிகமா பேசணும். உங்க எதிர்காலத்தை பத்தி செழியன் எவ்வளவு கவலைப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நல்ல வழி காட்டணும், நம்மள நம்பி நம்ம கூட இருக்காங்க. ஆனா நம்ம காட்டுற வழி சரியான வழியா சந்தேகமா இருக்குன்னு செழியன் எவ்வளவு ஃபீல் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம நாட்டுல ஒரு தலைவர் செத்துட்டா அவரோட தொண்டர்கள் கடையடிச்சு நொறுக்குவாங்க, பஸ்ஸ கொளுத்துவாங்க, டிராபிக் சிக்னலை உடைப்பாங்க. அந்த தலைவன் செத்ததுக்கு அந்த கடை தான் காரணமா, அந்த பஸ் தான் காரணமா, இல்ல அந்த டிராபிக் சிக்னல் தான் காரணமா? இல்லல அதே மாதிரி தானே நாம பண்ணோம். நம்ம எதிர்காலத்தை எவனோ கெடுத்தா. ஆனா அதுக்காக நம்ம பாலத்துல பாம்பு வச்சோம், ட்ரெயின்ல பாம்பு வச்சோம், ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாம்பு வச்சோம். ஒரே ஒரு விஷயம், நம்ம பாதிக்கப்பட்டது ஒரே ஒரு ஸ்டேஷன்ல. ஆனா நாம என்ன பண்ணோம்? பல ஸ்டேஷன்களுக்கு பாம்பு வச்சோம். அந்த பாலம் நம்ம வாழ்க்கை கெடுத்துச்சு. சொல்லு, அந்த ட்ரெயின் நம்ம வாழ்க்கை கெடுத்துச்சு. இல்லல யார் மேலயும் இருந்த கோபத்தை யார் மேலயும் காமிச்சோம். அதனால எத்தனை உயிர் போச்சு, பொதுமக்கள் சொத்தை எவ்வளவு நாசமாச்சு. நாம அதுக்கெல்லாம் கவலைப்படல. நம்ம பண்ண தப்பெல்லாம் நியாயம்னு நினைச்சோம், நியாயம்னு சொன்னோம். மூட்டை பூச்சி கடிச்சா அந்த மூட்டை பூச்சியை தான் நசுக்கணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டையே கொளுத்த நினைச்ச மாதிரி தப்பு பண்ண எல்லாரையும் விட்டுட்டு நம்ம நாட்டையே அழிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு செழியன் ஃபீல் பண்ணுவாரு. காட்டுக்குள்ள வந்துட்டோம், கையில ஆயுதத்தை எடுத்துட்டோம், இத எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தூய்மையான வாழ்க்கை வாழ முடியல செழியன் துடிச்சாரு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நம்ம ஆயுதம் எடுத்ததுனால நம்ம நாட்டோட அரசியல் மாறிச்சா, இல்ல அரசியல்வாதிங்க மாற போறாங்களா, இல்ல தப்பு செஞ்ச அதிகாரிகள் மாற போறாங்களா? மாற போறதில்ல, யாரும் மாற போறதில்ல. நம்ம மேல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்மளால அவங்களுக்கு சில இழப்புகள் இருக்கும். அவ்வளவுதான் அப்படின்னு செழியன் சொன்னாரு. ஆயுதம் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாரு. உங்க எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நினைச்சாரு. எப்ப உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வருதோ அத பாத்துட்டு, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு, அவங்க குடும்பம் குழந்தை குட்டின்னு வாழ்றத பாத்துட்டு தான் நாம வாழணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அது அவரோட நினைப்பு மட்டும் இல்ல, அவரோட லட்சியமே அதான் இருந்துச்சு. அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் அரசி மேடமும் சொன்னாங்க. அவரோட லட்சியம் என்னவோ அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் செழியன் சரண்டராக சம்மதிச்சாரு. அவரு பெல்ல, ஆனா அவரு நினைச்சது நடக்கணும், அவர் லட்சியம் நிறைவேறணும். அதுக்காக தான் அவர் செத்ததை நான் மறைச்சேன். அவரு கூட நான் சேர்ந்து வாழ முடியாது, ஆனா நீங்க நல்லா வாழணும், அதுக்காக தான் மறைச்சேன், உங்களுக்காக தான் மறைச்சேன். செழியன் நினைச்சத நான் நடத்தி காட்டணும். செழியன் மேல நீங்க வச்ச நம்பிக்கைய என் மேல வைங்க. எல்லாரும் சேர்ந்து
செழியனோட நம்பிக்கையை நிறைவேற்றலாம். என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிற? ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. காட்டுல நம்ம எல்லாருமே தூங்கிட்டோம். நமக்கு பாதுகாப்பா இருந்தானே இதோ இந்த மது, அவனு தூங்கிட்டான். அவன் கையில இருந்த துப்பாக்கி அரசி மேடம் கையில இருந்துச்சு. அன்னைக்கு இவங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு நாம யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். செழியனும் இருந்திருக்க மாட்டாரே. அது மட்டுமா, போலீஸ் காட்டுக்குள்ள வந்துச்சு, அதிரடிப்படை உள்ள வந்துச்சு. அப்ப கூட அரசி மேடம் அவங்கள காப்பாத்திக்க விரும்பல. என்ன காப்பாத்தினாங்க? உன்ன உங்க எல்லாரையும் காப்பாத்தினாங்க. அதனாலதான் நாம இருந்த இடத்த கூட அவங்க காட்டி கொடுக்கல. புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவங்க நமக்காக எடுத்த முயற்சி எல்லாம் வீணாக கூடாதுங்கிறதுக்காக தான் செழியன் செத்ததை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். நான் மறைச்சது தப்புன்னு நீங்க நினைச்சா, புதுசா அமைய போற வாழ்க்கை வேண்டான்னு நீங்க நினைச்சா, செழியன் செத்ததுக்கு காரணமானவங்கள பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சா, அதுக்கு ஆயுதம் தூக்குறது தான் ஒரே வழின்னு நீங்க நினைச்சா, தூக்குங்க, ஆயுதத்தை தூக்குங்க, தூக்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆயுதத்தால நீங்க ஃபர்ஸ்ட் என்னதான் கொல்லணும், என்னதான் வெட்டணும், என்னதான் சுடணும். செழியனோட ஆசையும் லட்சியமும் நிறைவேறாம போச்சுன்னா நான் எதுக்கு இருக்கணும்? நான் எதுக்கு இருக்கணும்? நானும் அவர் போன இடத்துக்கே போயிடுறேன். முடிவெடுங்க, முடிவெடுங்க, முடிவெடுங்க. என்ன பண்ணணும்? வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். எங்க என் பொண்ணு? உள்ளதா இருக்கா? அப்படியா? வாங்க. என்னம்மா பாத்துட்டு நிக்கிற? கால்ல விழுமா சீக்கிரமா? ஐயோ, என்னம்மா ஏன் கால்ல? என்னம்மா இது சாதாரணமா கேக்குற? தாலியை காப்பாத்துன உன் கால்ல விழாம வேற எப்படிமா நன்றி சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல போனா வயசை கூட பார்க்காம நானே உன் கால்ல விழுவேம்மா. ஏன்னா நீ எனக்கு மறுஜென்மம் கொடுத்தவ. இந்தாம்மா ஸ்வீட். என்னப்பா நீங்க? எடுத்துக்கம்மா. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நான் யாருக்கு செஞ்சேன்? என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை தானே செஞ்சேன். இது உங்களுக்கு வேணா பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும்
இது ஒரு திருவிழாவா எடுத்து கடா வெட்டி கரிசோறு போட்டு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய விஷயம். உனக்கு புரியாதது இல்ல. அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்போமாங்கிற உத்தரவாதம் ஒரு மனுஷனுக்கு இல்லாம போச்சுன்னா வாழ்க்கை எவ்வளவு பெரிய நரகம். பங்களா, ஆஸ்தி, பாஸ்தி என்னதான் இருந்தாலும் உயிர் அது இருந்தா தானே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் கத்தி மேல வாழ்க்கை நடத்துறவங்க நாங்க. கண் சிமிட்டுறப்ப, கண்ணை மூடுறப்ப ஒவ்வொரு தடவையும் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ அந்த அவஸ்தைய சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் யமனாதாமா தெரியுறாங்க. ஏன் நம்ம நிலையில நமக்கு திகிலா இருக்குமா? ஆனா இப்பதாம்மா நிம்மதியா இருக்குது. அதுக்கு காரணம் நீதாம்மா. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அட சொல்லுமா, என்ன வேணும்னு உனக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல சந்தோஷமா இருந்தாலே போதும். அவளுக்கு என்னமா குறை? ராசாத்தி மாதிரி இருக்கா. நான் கேட்டது உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. தங்கம் வேணுமா, வைரம் வேணுமா, இல்ல ஏன் சொத்து வேணுமா? நீ என்ன கேட்டாலும் மறுப்பே இல்லம்மா. கேட்க சொல்லுங்க சம்பந்தியம்மா. நான் என்ன சொல்றது? அம்மா, இன்னைக்கு எல்லாருக்கும் டின்னர் எங்க கூட தான். மறக்காம அப்பாவே கூட்டிட்டு வந்துடணும். நல்லா வருவாரு. நாம இப்படி பேசுறத கேட்டாலே வள்ளன்னு எரிஞ்சு விழுவாரு. அட விடுங்கம்மா, சில பேர் அப்படித்தான். நாடு, கடமை, சமுதாயம் அப்படி இப்படின்னுட்டு புரியாத உலகத்திலே இருப்பாங்க. வீடுதான் முக்கியம்னு அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. எப்படிதான் அவருக்கு மூக்குல வேர்க்குதோ தெரியல. அவரை பத்தி பேச்சு எடுத்தாலே வந்து நின்னுடுறாரு. வணக்கம் சம்பந்தி. மாடி, உன் அப்பாக்கு இனிப்ப கொடுமா. எடுத்துக்கோங்கப்பா. எதுக்குமா ஸ்வீட்? என்னங்க ஸ்வீட் எடுக்க கூடவா விசாரணை? சும்மா எடுத்துக்கங்க. சம்பந்திக்கு இன்னும் எதுக்கு இனிப்பு கொடுக்கறோன்னு குழப்பமாவே இருக்கு. சம்பந்தி, என் பிறந்த நாளைக்கான ஸ்வீட். இல்ல இல்ல இல்ல, எங்க எல்லாரோட பிறந்த நாளைக்கான ஸ்வீட் இது. என் உயிருக்கு யமனா இருந்தவன் பரலோகம் போன நாள். அதனாலதான் எங்க எல்லாருக்கும் பிறந்த நாள். என்ன சம்பந்தி, எங்க சந்தோஷம் உங்களுக்கு பிடிக்கலையா? சந்தோஷம் பிடிக்கும், ஆனா ஒருத்தரோட அழிவினால கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு பிடிக்காது. அது யாரோ ஒருத்தரோட அழிவு இல்ல சம்பந்தி. சரி, உங்க எதிரியோட அழிவுன்னே வச்சீங்க. ஆனா அதுவும் தப்புதான். நமக்கு பிடிக்காதவங்க இறந்தா கூட அவங்கள பத்தி 4 நல்ல வார்த்தை பேசுறது தான் நம்மோட பண்பாடு. பண்பாடுங்கிற பேர்ல பொய்யா வாழ்ந்து எனக்கு பழக்கம் இல்ல சம்பந்தி. எதுவா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தான். எதிரினா இருந்தாலும் எதிரிதான், செத்தாலும் எதிரிதான். ஏன் அவன் பரம்பரையா எனக்கு எதிரிதான். உங்க எதிரி இறந்துட்டான்னு சந்தோஷப்படுறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? தலைவனை பறி கொடுத்துட்டு நிக்கிற அந்த கும்பலோட எதிரி இன்னும் உயிரோட தான் இருக்காரு. புரியல? நீங்க தான். நீங்க சொன்ன மாதிரி எதிரி இருந்தாலும் எதிரிதான், செத்தாலும் எதிரிதான். அவங்க பரம்பரையா எதிரிதாங்கிற சித்தாந்தம் அவங்களுக்கு இருக்கலாம்ல. தலைவன் ஏன் செத்தான், எப்படி செத்தான்னு தெரியாம குழம்பு போய் நிக்கிற அவங்க ஆத்திரத்தை கூட இருக்கிற நண்பன் மேலையா காட்டுவாங்க? எதிரி மேலதான் காட்டுவாங்க. அப்புறம் உங்களால இதே மாதிரி சந்தோஷமா இருக்க முடியுமா சம்பந்தி? அப்ப அவனுங்க சரின்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க பண்றது தப்புன்னு சொல்றேன்.
கத்திக்கு கத்தி ரத்தத்துக்கு ரத்தம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தா எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும்? யோசிச்சு பாருங்க. சம்பந்தி, நீங்களும் நானும் பேசுறது மனுஷ நியாயம். ஆண்டவனுக்குன்னு ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க செய்ய மாட்டேன்னு சொன்னதை அவன் செஞ்சு முடிச்சிருக்கான். அதுதான் ஆண்டவனோட தீர்ப்பு. நான் பண்ணதுதான் தப்புன்னா இந்நேரம் செத்திருக்க வேண்டியது நான் தானே. பல நேரங்கள்ல வாழ்றது தான் தண்டனை சம்பந்தி, சாவுங்கிறது விடுதலை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.